ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. 1000 சீடருக்கு அதிசய பாடம். சிதம்பரம் ஆயிரக்கால் மண்டபத்தில் பதஞ்சலி பாடம் நடத்தினார். அவரோ 1000 நா படைத்த ஆதிசேஷன். ரொம்பவும் விஸ்தாரமான விஷயம் என்றால் 1000 நா படைத்தை ஆதிசேஷன் தான் சொல்லணும் என்றே வசனம் இருக்கிறது. மகாபாஷ்யம் அவ்வளவு விஸ்தாரமானது. சாதாரணமாக பதஞ்சலி மனுஷ ரூபத்தில் ஒரு ரிஷியாக தெரிந்து கொண்டிருந்தவர்தான். ஒரு முகம் ஒரு நாக்கு என்று இருந்தவர்தான். இப்போது என்ன ஆயிற்றென்றால் அவர் நிஜமாகவே 1000 நா படைத்த ஆதிசேஷ ரூபத்தையே எடுத்து கொள்ளும்படியாயிற்று. ஏனென்றால் அவரிடம் பாடம் கேட்க 1000 சிஷ்யர்கள் சேர்ந்து விட்டார்கள். வித்யையை, அதிலும் பாஷா சாஸ்திரத்தை அறிவதில் இந்த தேசத்தில் ஆதி காலத்திலிருந்து இருந்து வந்துள்ள அக்கறை அதிசயமானது. தேசத்தின் ஒரு மூலைக்கு மறுமூலை போய்கூட வித்யாபியாசம் செய்தார்கள். அப்படி இப்போதும் இந்த பெரிய உபகண்டத்தின் 4 திசையிலிருந்தும் சிதம்பரத்துக்கு வித்தியார்த்திகள் வந்துவிட்டார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து தனிப்பட கவனம் செலுத்தி பாடம் சொல்ல வேண்டும். முடிந்த மட்டும் சீக்கிரமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்று பதஞ்சலி நினைத்தார். எந்த சிஷ்யன் எந்த கேள்வி கேட்டாலும் தாமசம் இல்லாமல் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் பாடம் சொல்லி ஒவ்வொருவரிடமும் தனியாக சந்தேகங்கள் கேட்டு நிவர்த்தி செய்வதென்றால் ஒரு முகத்தோடு ஒரு வாயோடு இருந்தால் போதாது என்று எண்ணினார். அதனாலேயே 1000 சிரசுள்ள ஆதிசேஷ ஸ்வரூபத்தையே பாடம் சொல்லும் காலத்தில் எடுத்துக்கொள்வது என்று தீர்மானித்தார். ஆனால் ஆதிசேஷ சாநித்தியத்தை மனுஷர்களால் தாங்க முடியாது. அதனுடைய திருஷ்டி பட்டால் போதும், அல்லது மூச்சு காற்று பட்டால் போதும், எந்த மனுஷரானாலும் பஸ்மமாய் போய்விட வேண்டியதுதான். ஆதிசேஷன் பார்ப்பது மட்டுமில்லை, ஆதிசேஷனை பார்த்தாலும் கூட பார்க்கிற மனுஷர் பஸ்மாவாகிவிட வேண்டியதுதான். அவ்வளவு உக்கிரம். அதனால் என்ன உத்தேசித்தார் என்றால், தம்மை சுற்றி ஒரு திரையை போட்டுக்கொண்டு அதற்குள் ஆதிசேஷ ரூபத்தில் இருப்பதென்றும், சிஷ்யர்களை திரைக்கு வெளியில் தம்மை சுற்றி ஒவ்வொரு முகத்துக்கும் நேரே ஒரு சிஷ்யன் இருக்கும் விதத்தில் உட்கார வைத்துக் கொள்வதென்றும் தீர்மானித்து கொண்டார். இப்படி குரு கண்ணில் படாமல் மறைவாக இருப்பதால் சிஷ்யர்கள் யாராவது இஷ்டப்படி வெளியிலே சுற்ற போய்விட்டால் என்ன பண்ணுவது? அப்படி ஆகாமல் பயமுறுத்தி மிரட்டி தடுக்க வேண்டும் என்று நினைத்து, உத்தரவில்லாமல் யாராவது வெளியே போனால் அவர்கள் பிரம்ம ராட்சசா விடுவார்கள் என்று சாபமாக ஆங்கே செய்தார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.